லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அவருடைய 33ஆம் வசனம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்த சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று அந்த ஒரு சீஷர்கள் போய் பாக்குற விட்ட ஒரு பித்து பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாம் இயேசு செத்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இல்ல, இயேசு சாகல. இயேசு எங்களோடு கூட எம்மாவூர்ல இருந்து நாங்கள் போகும்போது எங்க கூட நடந்து வந்தாரு. அவர் எங்க கண்ணை திறந்தாரு, எங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு. அந்த இயேசுவை நாங்கள் பார்த்தோம், சந்தோஷத்துல சொன்னாங்க. கர்த்தர் மெய்யாகவே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். இப்போ நான் ஒரு சில வார்த்தையை சொல்ல போறேன். பாதாளம் கேட்கும்படி, இந்தியாவே கேட்கும்படி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் மெய்யாகவே தாம் சொன்னபடியே மரித்த கிறிஸ்து, மரணத்திற்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகோலை உடையவர், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே மரணத்தை பரிகரித்த இயேசு, மரணத்தின் பிசாசை அழித்த கர்த்தர், மரண பயத்தில் உள்ளவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு மரணத்தை மரணமாக்கிய இயேசு, என் மீட்பராகிய இயேசு, நானே உயிர்த்தெழும் ஜீவனும் உள்ளவருமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு, மரணமே உன் கூர் எங்கே என்று சொன்ன இயேசு, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சவால் விட்ட இயேசு, முற்று முடிய நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு, பாவங்களில் இருந்து நம்மை விடுதலை தருகிற இயேசு, விசுவாசத்தை உண்டாக்க இயேசு, நமக்காக பரிந்து பேச இயேசு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இயேசு. கையை நல்லா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு உயிர்த்தெழுந்தார்.